வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 அதான் பார்க்க போகிறோம். ஜூலை 17 தொடங்கியிருக்கு. ஜூலை 26 வரை நடைபெறும். நடைபெற இடம் கொடிசியா வளாகம், ஹால் ஏ, ஹால் பி. போன பார்க்கில் பார்த்தோன்னா ஹால் ஏ காமிச்சிருந்தோம், ஒரு 200 ஸ்டால்ஸ்ட்டு. இந்த பாகத்தில் ஹால் பி பார்க்கலாம். போன பாகம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா அதுலேயும் நிறையா இம்பார்ட்டன்ட் ஸ்டால்ஸ் இருக்குது. இந்த ஹால் பிலையும் நிறையா இம்பார்ட்டன்ட் ஸ்டால்ஸ் இருக்குது. ரெண்டுமே விசிட் பண்ண வேண்டிய இடங்கள் தான். ஸோ 205 நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பப்ளிகேஷன். ஏன்னா சாகித்ய அகாடமி நம்ம கோயம்புத்தூர் வரல, பட் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகளில் உள்ள சிறந்த படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். குறிப்பாக இங்கே நீலகண்ட பறவை தேடி நம்ம சேனலில் இந்த வருஷம் மட்டும் நான் ஒரு 15 புக்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ இங்கேயும் ஸ்டாக் இல்லை, திருப்பி சொல்லி வச்சு தான் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல் சிக்கவீர ராஜேந்திரன் கரண்ட்லி அவைலபிள் இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ரீப்ரிண்ட் வந்த புத்தகம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. இந்த புத்தகங்கள் வாங்கி அனுப்பினாலும் சொல்லுங்கள், வாங்கி அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நீலகண்ட பறவை ஒரு சில காப்பீஸ் இருக்குது, அட்வான்ஸாக வாங்கி வச்சது. அனிதா தேசாயோட ஒரு புத்தகம் வந்துச்சு. அவங்களோட மலைமேல் நெருப்பு வந்து சாகித்ய அகாடமியில் கிடைக்கும். 209 ராமகிருஷ்ண மடம். இங்கே ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் அவங்களுடைய படைப்புகள். கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் ஏகப்பட்ட செல்லர்ஸ் அண்டு இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் ஒவ்வொரு வரிசையிலுமே நிறையா இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு கோயம்புத்தூரில் நிறையா வந்து இங்கிலீஷ் வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு அந்த ஸ்டால்ஸ் ஒவ்வொரு வரிசையிலுமே இருக்குது. 214 பாரதி புத்தகாலயம். நிறையா புக்கு ரீப்ரிண்ட் வந்திருக்கு பாருங்கள். ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம், ஜான் பெர்கின்ஸ் எழுதுனது, சூப்பர் புத்தகம். இதெல்லாம் ரீப்ரிண்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு. செல்லர்ஸ்ட்டில் மட்டும் ஓல்டு ஸ்டாக் இருந்துச்சு. பட் இங்கே கோயம்புத்தூரில் பாரதி புத்தகாலயம் நிறையா புக்கு ரீப்ரிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட புது பொலிவோடு இருக்குது எல்லாமே. ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதின நூல் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். ஆயிஷா நடராஜனுடைய நூல்கள் இங்கே தான் கிடைக்கிது. குழந்தைகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய புக் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரியே நல்லாயிருக்கும், சூப்பராக. அடுத்தது வேக்கப் புக்ஸ் சிவகாசி. இவங்க ஜஸ்ட் அந்த ஒரு நல்ல டிசைனிங் சூப்பராக இருந்துச்சு புக்ஸு. ஒரு கெட்டி அட்டையில் படம் பார்க்குற மாதிரி. இந்த ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சும்மா அது பண்ணலாம். அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, கலர்ஃபுல்லாக காமிக்கலாம். இவங்க சென்னை புக் ஃபேருக்கு பிறகு இவங்களை இங்கே பார்க்குறேன், ஏன்னா அவங்களும் ரொம்ப ஊரில் ஸ்டால் போட்டு பார்க்க முடியாது. அடுத்தது முத்து காமிக்ஸ். காமிக்ஸ் எப்போதுமே நம்ம ஃபேவரட். டெக்ஸ் சீரீஸ் இருக்குது, இரும்பு கை மாயாவி இருக்குது, அதே போல் வேதாளம் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கும் காமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ வேதாளம் வாங்கி வாசிக்கலாமா அப்படின்ட்டுருக்கேன். சின்ன வயதில் படித்தது, கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும்போது படித்தது. அதுக்கப்புறம் காமிக்ஸ் பக்கம் திரும்பி போகல. வேதாளம்லாம் அப்போ ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புத்தகம். அடுத்து மோதிலால் பன்சாரி தாஸ் பப்ளிஷிங் ஹவுஸ். புதுசாக பார்த்தேன், அவ்வளோவா நான் ரொம்ப இடங்களில் பார்த்ததில்லை. சொல்லப்போனால் முதல் முறை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நிறையா ரிலீஜியஸாக இருந்துச்சு. புத்திசம், ஜெயினிசம், அதே போல் ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபி, சைவம் குறித்துலாம் இருந்துச்சு. சைவிசம்னு சொல்லிட்டு அதை குறித்து நூல்கள் இருந்துச்சு. ஸோ ஓவராலாகவே இந்திய தத்துவங்கள், மரபுகள், அது சார்ந்த புத்தகங்கள் இங்கே நிறையா இருந்துச்சு. புதுசாக ஒரு ஸ்டால் பார்க்குறேன்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தத்துவங்கள், மரபுகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா. 221 நமது நம்பிக்கை. இங்கே பார்த்தோன்னா மரபின் மைந்தன் செல்வேந்திரன் சொல்லிட்டு அவருடைய புத்தகங்கள் இருந்துச்சு. அடுத்த 227 எதிர் வெளியீடு, முக்கியமான ஸ்டால். அவங்களுடைய புதிய படைப்புகள் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அந்த சைடு இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். அதெல்லாம் புதிய வெளியீடுகள். இங்கே நம்ம வழக்கமாக ட்ரெண்டிங்கில் உள்ள புத்தகங்கள் தான். எத்வேசம், சோழகர் தொட்டி, மீரா சாதுவோட புத்தகங்கள், ஆடு ஜீவிதம், இதெல்லாம் ஆல் டைம் ஹிட்டு மாதிரி. இப்போ கூட நண்பருக்கு வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கிய புத்தகங்கள் சீரீஸில் வந்து அந்த புத்தகங்களை காட்டுறேன். உங்களுக்கும் ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பினா சொல்லுங்கள், வாங்கி அனுப்பலாம்.
இது போன வருடம் ரொம்ப ஒரு பாராட்டை பெற்ற நூல். உம்பர்டோ எக்கோ எழுதிய ரோஜாவின் பெயர். செஞ்சோளம் புதிய படைப்பு, புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே மோயோன் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. ஊனும் புதிய வெளியீடு. ஸோ இந்த வரிசையில் இருக்கிறதெல்லாம் புதிய வெளியீடு எது இல்லை பாருங்கள். கோல்வால்கர் கட்டுக்கதைகளின் நாயகன். சர்ச்சைக்குரியதாக இருக்குமா எப்படின்னு தெரில. எனக்கு எதிர் வெளியினாலே ஒரு பயங்கர புரட்சிகரமாக தான் இருக்கும். பட்டினிச சாலை இதெல்லாம் புதிய வெளியீடு குறித்து என்ன லேயர் என்ன தெரில. சின்னஞ்சிறு இளவரசன், அதாவது குட்டி இளவரசன் புத்தகம் கிரியா பதிப்பகத்தில் வந்துட்டு இருக்கும். பட் கிரியா இங்கே ஸ்டால் போடல, அதனால் சின்னஞ்சிறு இளவரசன் இங்கே இருக்குது, வாங்கிங்க. அடுத்த ஒரு இங்கிலீஷ் ஸ்டால்ஸும் சில்ட்ரன் ஸ்டாலும் நமக்கு ஒவ்வொரு வரிசையிலையுமே இருக்குது. ஸோ அதில் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல வீடியோ லென்த்துனால. அடுத்து காப்பா அரவாணன் தமிழ் கோட்டம். இங்கே அவருடைய ரிசர்ச் புத்தகங்கள். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அறிமுகம் இல்லை, பட் என்னை கூட்டிகிட்டு போன நண்பருமே சொன்னார் நல்ல ஆய்வு நூல்கள் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புத்தகங்கள் பொறுத்தவரை தமிழில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அந்த ஆய்வு நூல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்களை குறித்த அறிமுகம் தான் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி புத்தகங்கள் அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து ஜேகே ஃபவுண்டேஷன், கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன். ஜேகே புத்தகங்கள் ஏற்கனவே போன பாகத்தில் ஹால் 7 காமிச்சிருக்கேன். நர்மதா பதிப்பகத்தில் தமிழில் கிடைக்கிது. இங்கே தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகளுமே இங்கே இருக்குது. தமிழில் மட்டும் போதுன்னா நமக்கு நர்மதாவில் இருக்கும். அடுத்து 241 ஆதிரா வெளியீடு. அதாவது வாசகசாலையோட புத்தகங்கள் இருக்கும், அடுக்கி வச்சுருந்தாங்க, அதனால் ஃபுல்லாக காட்ட முடியல. அடுத்து ஈசா ஃபவுண்டேஷன், சத்குரு அவருடைய புத்தகங்கள். அது கிருஷ்ணலீலா பாகம் 1 இதுதான் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. ஏன்னா போன வருடம் கர்மா வந்துச்சு, இந்த வருஷம் கிருஷ்ணலீலா வந்திருக்கு. மேபி அடுத்த வருடம் கிருஷ்ணலீலா பாகம் 2 வரலாம். ஸோ நிறையா டைட்டில் இந்த 10 வருஷத்தில் நம்ம புக் ஃபேர் போகும்போது நிறையா டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க சத்குரு அவங்களுடைய ஃபவுண்டேஷனும். அடுத்து கிழக்கு பதிப்பகம். நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் ஒரு எளிமையான வாசிப்புக்கு நிறையா டைட்டில் இருக்கும், எக்கச்சக்கமான டைட்டில்ஸ். ஸோ பொன்னியின் செல்வனும் இருக்குது கிழக்கு பதிப்பகத்தில், பட் 1200 ரூபாய்க்கிட்ட. சோமவல்லியப்பனோட சீரீஸ், அந்த முக்கியமான சீரீஸ் இங்கே இருக்குது. ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம், இந்த வருடம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். இது நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம்னு சொல்லலாம், ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம். சோமவல்லியப்பனோட அந்த பொருளாதாரம் ரீதியான புத்தகங்கள் அந்த சீரீஸ் இருக்குது. சுஜாதாவோட புத்தகங்கள் இருக்குது. ஏன்னா சுஜாதாவோட புத்தகங்கள் கிழக்கு பதிப்பகம், திருமகள் நிலையம், உயிர்மை 3 இடத்துல இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம். திருமகள் நிலையம் போன பார்ட்டில் காமிச்சிருக்கேன். புக் வேர்ல்ட் இங்கே ராஜேஷ்குமாரோடைய நாவல்கள். ராஜேஷ்குமார் நாவல்கள் நமக்கு புஸ்தகாலயம் கிடைக்கிது, அந்த ஸ்டாலும் காமிக்கிறேன். அடுத்தது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் 263லேருந்து ஒரு 4 கடை வரிசையாக எடுத்துட்டாங்க. முகப்பிலே பார்த்தோன்னா நமக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியுடைய நூல்கள். இறையன்பு ஒரு நாள் எப்போதுமே இருக்கும், பட் இந்த முறை சகாயம் ஐஏஎஸ் உடைய புத்தகமும் இருக்குது. சைலேந்திர பாபு ஐபிஎஸோடதும் இருக்குது. ஸோ ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய புத்தகங்கள்னு சொல்லலாம். இது போக நிறையா வரலாற்று நூல்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்த நூல்கள், ரஷ்ய மொழிபெயர்ப்புகள், ரஷ்ய இலக்கியத்தின் மொழிபெயர்ப்புகள், அண்ணா கரீனா இருக்குது 1000 ரூபா, 2 பாகங்கள் சேர்த்து ஹார்ட் பவுண்ட். அது மாதிரி புத்துயிர்ப்பு 450 ரூபா இருந்துச்சு, ரா கிருஷ்ணய்யா மொழிபெயர்ப்பு. புத்துயிர்ப்பு நம்ம நட்டினை பதிப்பகம் வழியாகவே நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தோம். அது ஒரு 300 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு, ஒரு 150 ரூபா அது கூட. ஸோ நட்டினை பதிப்பகம் இங்கே ஸ்டால் போடலனாலும் அவங்களுடைய புத்தகங்கள் கிடைக்கிது. அடுத்தது தேசாந்திரி பதிப்பகம், எஸ் ராமகிருஷ்ணாவுடைய நூல்கள். ஸோ இங்கே குறிப்பாக அவருடைய நிறையா ஃபேமஸான புத்தகங்கள் ஹார்ட் பவுண்ட் வந்துருச்சு. அது இப்போ பேப்பர் பேக்கும் இருக்குது, ஹார்ட் பவுண்ட் இருக்குது, 2 டைப்பில் இருக்குது. நம்மளே நண்பருக்கு ஒரு புக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன். அது கரெக்டாக இந்த நேரம் பார்த்து ஹார்ட் பவுண்ட் ஸ்டாக் இல்லை. பட் அவர் எனக்கு ஹார்ட் பவுண்டு தான் வேணும், பேப்பர் பேக் வேணான்ட்டார்.
ஸோ இப்போ நிறையா எஸ்ராவோட புத்தகங்கள் 2 ஃபார்மெட்டில் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் பவுண்ட் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. கொஞ்சம் விலை வித்தியாசங்கள் இருக்கும், பேப்பர் பேக்கும் ஹார்ட் பவுண்டுக்கும். அதனால் நமக்கு எந்த ஃபார்மெட் பிடிக்குதோ அது மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பி வைக்கணும் அப்படின்னா அவசியம் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறையா மக்கள் பதிப்பு நூல்கள் அப்டேட் அதில் தான் போடுவேன். போட சுட சுட விற்றுருது அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. அடுத்த வள்ளி பதிப்பகம், இவங்களும் ஒரு செல்லர் தான். போன பார்ட்டில் காமிச்சிருப்பேன், மீனாட்சி காமிச்சிருப்பேன். அது மாதிரி வள்ளியும் ஒரு செல்லர் தான். அகிலனுடைய புத்தகங்கள், வானதி பதிப்பகத்தோட புத்தகங்கள், கண்ணதாசன் பதிப்பகத்தோட புத்தகங்கள். கண்ணதாசன் தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க. பட் இங்கே நீங்கள் ஒரு இடமா வாங்குறோன்னா இங்கே வரலாம். நிறையா பக்தி நூல்கள் இதெல்லாம் இருக்குது. அடுத்த புஸ்தகா பொறுத்தவரையும் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், இந்திரா சௌந்தரராஜன், வாசந்தி, சிவசங்கரி எல்லாம் அந்த கிளாசிக் ரைட்டர்ஸோட புத்தகங்கள். எல்லாரோடைய டைட்டிலும் ஓரளவு இருக்கா, முழு தொகுப்பு இருக்குமான்னு தெரியல. பட் எல்லாரோடைய டைட்டிலும் ஒரு குறைஞ்சது 20 புத்தகமாவது இருக்கும். ஸோ புஸ்தகா டிஜிட்டல், முன்னாடி புஸ்தகா டிஜிட்டல்னு மெயினாக பேர் வச்சுருந்தாங்க. இப்போ புஸ்தகா புக்ஸ், பிரிண்டட் புக்ஸுக்கே நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த நீலம் பப்ளிகேஷன் அடுக்கி வைக்கலை, அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கோயம்புத்தூரில் ஆச்சரியம், முதல் நாளே வந்து ஒரு 90% ஸ்டால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10% ஸ்டால் தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நேரத்துலலாம் என்ன எல்லா ஸ்டாலுமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிருக்கும். அகமதியா முஸ்லீம் ஜமாத், இங்கே பார்த்தோன்னா குர்ஆன் வந்து ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தாங்க. பல்வேறு மொழிகளில் குர்ஆன். ஸோ நான் அந்த லாங்குவேஜ் பேர் பார்க்குறதுக்காகவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன். ஏற்கனவே ஏதோ ஒரு ஊரில் புக் ஃபேர் அதை காமிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் பேர் புதுசு புதுசாக என்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தேன். இந்திய மொழிகள் மற்றும் உலகளாவிய மொழிகள் ஒரு 50 மொழிகளுக்கிட்ட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உயிர்மை பதிப்பகம், மனுஷபுத்திரனுடைய நூல்களும் இருக்கும், சுஜாதாவோட நூல்களும் இருக்கும். சுஜாதாவோட புத்தகங்கள் உங்களுக்கு கிழக்கு பதிப்பகம் இருக்குது, உயிர்மையிலையும் இருக்குது. போன பாகத்தில் திருமகள் நிலையம் காமிச்சிருக்கேன், மீனாட்சி புக் ஸ்டாலோட சேர்ந்து போட்டிருக்காங்க. 5மே இருக்குது. 3 இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். அதே போல் மனுஷபுத்திரனுடைய அனைத்து படைப்புகளும், அவருடைய பதிப்பு தான், அனைத்து படைப்புகளும் இங்கே கிடைக்கும். சரவணன் சந்திரன் அவருடைய நூல்களும் கிடைக்கிது. லோட்டஸ் மல்டிமீடியாலாம் ஆங்கில ஸ்டால் தான், ஆங்கில புத்தகங்களுக்கான ஒரு ஸ்டால். அவசியம் வீட்டில் குழந்தைகளோட போங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல நான் நிறையா சில்ட்ரன்ஸ் தான் பார்த்தேன். எல்லா பெற்றோர்களுமே சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு குடிச்சியாக நல்லா ஒரு ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்கிறதுனால நினைக்கிறேன். அடுத்த 311 கண்ணதாசன் பதிப்பகம். இந்த ஏடேறும் எழுத்து அப்படிங்கிறது புதிய வெளியீடாக பார்க்குறேன். இவ்வளோ நாள் நான் பார்த்ததில்லை. வனவாசம் இது குறித்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. மிர்தாத்தின் புத்தகம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. சேரமான் காதலி குறிப்பாக ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா படங்களோட பழைய பிரிண்ட் வந்து படங்கள் இல்லாமல் வந்துச்சு. இப்போ படங்களோடய கொண்டு வந்தாங்க. ஓவியர் வினு அவர்கள் கல்கியில் ஒரிஜினலாக ரிலீஸ் ஆகும்போது வரைந்த ஒரு இது. ஓவியர் வினுவோட ஓவியத்தில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காப்பி ஒன்று வாங்கலாமா அப்படின்னு எனக்கே ஆர்வமாக இருக்குது. அடுத்ததாக மொழிபெயர்ப்பு நூல்கள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணதாசன் பதிப்பகத்தில். ஜேம்ஸ் கேட்லி சேஸ், அகதா கிறிஸ்டி அவங்களுடைய மொழிபெயர்ப்பு நூல்கள். அடுத்து 318 பெரியார் சுயமரியாதை கழகம். பெரியாரை குறித்த படைப்புகள், பெரியாரின் படைப்புகள் 2மே இருக்குது. குடியரசு இதழில் பெரியார் அவர்கள் எழுதிய அனைத்தும் இருக்குது, தொகுப்புகள் மொத்தமாக. அந்த தரு வெளியீடு ஒரு முக்கியமான கோயம்புத்தூர் பேஸ்டு பதிப்பம்னு நினைக்கிறேன். பிடிஎஃபாக அது ஆவணாளி அப்படின்னு ஒரு மேகசின் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ நண்பர் தான் இதை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். நான் ஏற்கனவே
ஹால் ஏல ஒரு ஸ்டால் காமிச்சிருந்தேன், சிறுவாணி வாசகர் வட்டம் அப்படின்னு. அது மாதிரி இந்த ஆவணாலியும் கோயம்புத்தூர் பேசுகிறதா தான் மெயினாக இருக்குது. ஸோ அந்த கோயம்புத்தூர் வாசிகள் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டால்ஸ்ன்னு சொல்லலாம். இ மேகசின் சொல்லணும், அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தரேன் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக சொன்னாங்க. அடுத்து விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் முதல் நாளே உட்காந்துருந்தார், ஃப்ரீயாக இருந்தார். பார்த்து நானும் ஒரு சைன் வாங்கினேன் ஒரு புத்தகத்தில். ஸோ சென்னையிலாம் ஒரே கூட்டமாக இருக்கும் அவரை பார்க்க. இங்கே அப்படியே ஃப்ரீயாக, எனக்கு ஆச்சரியமாக ரொம்ப ஃப்ரீயாக பேசிக்கிருக்காரு அப்படின்னு. நானும் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அஜிதன், ஜெயமோகன் அவங்களுடைய படைப்புகள் அனைத்தும் விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ். அவருடைய அறம் தான் எப்போதும் நம்மளுடைய ஃபேவரட் டாப். எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் அறம் சீரிஸ் ரொம்ப ஒரு டாப்பான புத்தகம்னு சொல்லலாம். அனைத்து புத்தகங்களுமே நல்லாயிருக்கும். அடுத்து சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ், போட்டித் தேர்வுக்கான ஒரு ஸ்டால். ஏன்னா போட்டித் தேர்வுக்கான ஸ்டால் இங்கே கம்மியாக தான் இருக்குது, இன்னும் தெரியல. கோயம்புத்தூரில் ஆகாஷ் இருந்தாங்க, அப்புறம் சக்தி இருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இன்னும் சீர்வாசகர் வட்டம், காலச்சோலாம் கடைசியில் தான் இருக்காங்க. 347 பென்பேர்ட். இங்கே பார்த்தோன்னா சுவாசம் பதிப்பகம், அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே சேல்ஸுக்கு இருந்துச்சு. ஏன்னா சுவாசம் நேரடியாக ஸ்டால் போடல, பட் அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு. அதே போல் பென்பேர்ட் அவங்களுடைய புத்தகங்கள் நேரடி வெளியீடுகளும் இருக்குது. ரெண்டுமே பப்ளிகேஷன் ப்ளஸ் சுவாசம் பப்ளிகேஷனுடைய புத்தகங்களும் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்க. நிறையா மக்கள் பதிப்பு நூல்கள் அது வழியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்கள், சீர்வாசகர் வட்டம் புத்தகங்கள்லாம் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், வாங்கி அனுப்பி வச்சிடலாம். நிறைய புக்கு இப்போ இந்த வருஷமே நான் ஒரு 50 பேருக்கு மேலே சீர்வாசகர் வட்டத்து புத்தகங்கள் வாங்கி அனுப்பியிருக்கேன். 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 750 ரூபாய், வாழ்க்காவிந்தங்க வரை 150 ரூபா, ஜெயந்தன் ஸ்டோரிஸ், விந்தன் ஸ்டோரிஸ், ஓநாய்குல சின்னம். விந்தன் பார்த்தீங்கன்னா 225 ரூபா. அதே போல் கருந்துளை இந்த வருடத்தில் புதுசாக லான்ச் பண்ண சூப்பர் புத்தகம். குதிப்பு இப்போ சமீபத்தில் நம்ம சேனல் வழியாக கொடுத்தோம். ஒரு மனிதன் ஒரு கோடி உலகம், புதுமைப்பித்தன். ஒரு மனிதன் 110, புதுமைப்பித்தன் 55. அடுத்தது தமிழனி பதிப்பகத்துக்குள்ளே வந்துட்டேன். இங்கே மகுடேஸ்வரன் அவருடைய புத்தகங்கள். கண்மணி குணசேகரன் சமீபத்தில் நம்மள்கிட்ட புக்ஸ் வாங்கினார். அவர் எழுத்தாளர்னு கூட அறிமுகப்படுத்திக்கல, எனக்கு ஒரு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் வாங்கினார். பட் அவருடைய புத்தகங்கள் நான் இங்கே பார்த்தேன், பேரை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. சமீபத்தில் நம்மள்கிட்ட புத்தகங்கள் வாங்கினார், முயற்குழு பதிப்பதோட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே ஜோர்பா த கிரீக், இங்கே உள்ள ஒரு முக்கியமான புத்தகம். அதே போல் கலில் ஜிப்ரான், விக்டர் ஹியூகோ இவங்களுடைய புத்தகங்களுடைய மொழிபெயர்ப்புகள்லாம் இங்கே இருக்குது தமிழினில். கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு சில முக்கியமான ஸ்டால்ஸ் தான் இருக்குது. இது சீகால், அடுத்து தொடங்குற சீகால். ஈவினிங்கில் அதாவது அந்த புத்தக வெளியீடு இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே நடக்கும் நினைக்கிறேன். ஈவெண்ட்ஸ், அதாவது அமர் சித்திரகதா கடைசி வரிசையில் இருக்குது. இங்கே தான் வஉசி இருக்குது. தும்பி தன்னரமும் இங்கே தான் கடைசியில் இருக்குது. தும்பியை பொறுத்தவரையும் சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள், நம்மாழ்வாரோட சில படைப்புகள், ஜெயமோகனுடைய சில படைப்புகள், ராய் மார்க்சமோட சில படைப்புகள், இதெல்லாம் தும்பியில் இருக்குது. கடைசி ஸ்டால் காலச்சுவடு, அதோட வீடியோ முடிக்கணும். காலச்சுவடு பாருங்கள், அவங்களும் பாரதி புத்தகாலயம் மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு கேட்டகரியை கொண்டுகிட்டு வராங்க. ஸோ காலச்சுவடு பதிப்பது நமக்கு எந்த அறிமுகம் கொடுக்க தேவையில்லை. எல்லா கிளாசிக்கான அற்புதமான இலக்கியங்கள் அனைத்தும் இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள். சீகால் வழியாக நுழைஞ்சிங்கன்னா இதுதான் இந்த வரிசையில் லாஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் ஏகாலுக்கு நடந்து போகலாம். எழுத்தாளர் சுகுமாரன் அவர்கள் உட்காந்துருந்தாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. அவனுடைய பெருவழி புத்தகம் நல்லாயிருக்கும். அவசியம் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஈரோட்டில் உள்ளவங்களும் போங்க. அடுத்து ஈரோடு புக் ஃபேர் வருது. புத்தகங்கள் மற்றும் புத்தக திருவிழாக்கள் குறித்து நிறைய அப்டேட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெருமாள் முருகனுடைய படைப்புகள், தி ஜானகிராமனோட படைப்புகள், சூழலியல் சார்ந்த கட்டுரைகள், அம்பையோட படைப்புகள், இங்கே கி ராஜநாராயணோட படைப்புகள். இங்கே நம்ம யாரையும் அறிமுகப்படுத்தவில்லை, எல்லாமே கிளாசிக்கான புக்ஸ் தான். ஸோ அவசியம் புத்தகத்துள்ள போய் பாருங்கள், நிறைய புத்தகங்களை வாங்க.
மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் வாங்கிய புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதோட வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.